ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காரைக்கால் டாக்டர் நிஷார். நம்ம கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்திய அஞ்சல் துறை முகமது ரஃபி அவர்களுடைய உருவப்படம் கொண்ட 5 ரூபாய் நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்கு. மே மாதம் 15ஆம் தேதி 2003ஆம் ஆண்டு அன்று இந்த ஸ்டாம்ப்ஸை வெளியிட்டிருக்காங்க. கடந்த காலங்களில் தங்க குரல்கள் என்ற தலைப்பில், அதாவது கோல்டன் வாய்ஸ் என்ற டைட்டிலில் ஒரு தொகுப்பில் ஒரு பகுதியாக வெளியிட்டிருக்காங்க. இது மற்ற புகழ்பெற்ற பாடகர்களான கிஷோர் குமார், முகேஷ் மற்றும் ஹேமந்த் குமார் அவர்களுடைய உருவம் பதித்த அந்த இதையும் கௌரிக்கும் வகையில் 4 ஸ்டாம்ப்ஸ் உள்ள ஒரு மினியேச்சராக வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒன்று தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க முகமது ரஃபி அவர்களோட உருவம் பதித்த ஸ்டாம்ப்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். அவங்கள பற்றி சொன்னோன்னாக்கா அதிக நேரம் எடுக்கும். முகமது ரஃபி 1924ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி அன்று பிறந்திருக்காங்க. இந்தியாவின் பாலிவுட்டில் மிகவும் புகழ்பெற்ற ஹிந்தி, உருது பின்னணி பாடகர் இவர் இன்றளவும் இந்திய துணை கண்டத்திலும் இந்தியர்கள் வாழும் ஐக்கிய ராஜ்யம், கென்யா போன்ற நாடுகளிலும் புகழ்பெற்றிருக்காங்க. இவர் ஹிந்தி மொழி பாடகராக அறியப்பட்ட போதிலும் வேறு இந்திய மொழிகளிலும் பாடல் பாடியிருக்காங்க. கொங்கினி, போஜ்புரி, அசாமிய மொழி, ஒடியா, பஞ்சாபி, மராத்தி, சிந்தி, கன்னடம், குஜராத்தி, தெலுங்கு, மாகாகி, மைதிலி மற்றும் உருது மொழிகள் பாடியிருக்காங்க. அப்புறம் ஆங்கிலம், பார்சி, அரபி, சிங்களம், டச்சு மற்றும் கிரியோல் மொழியில் பாடியிருக்காங்க. இவர்கள் நடிகர்களின் குரலுக்கு ஒத்த குரலில் பாடுவதால், திரைப்படத்தில் நடிகர்களின் உதட்டசைவை ஒத்தப்படி பாடுவதால் பிரபலம் அடைஞ்சிருக்காங்க. 1967ஆம் ஆண்டு இவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது இந்தியாவுடைய மத்திய அரசு அவங்களுக்கு வழங்கி அவங்களுக்கு கௌரவிச்சிருக்கிறது. இவங்களை பார்த்தீங்கன்னாக்கா 1980ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அவங்க இறந்துருக்காங்க. ஒரு முக்கியமான பாடகர் என்பதால் அவங்களுக்கு அதிகமான கூட்டங்கள் வந்திருந்தாக அதில் குறிப்பிட்டிருக்காங்க. முகமது ரஃபி அவர்கள் பெற்றோருக்கு பிறந்த 6வது குழந்தை. இவர் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அம்ரிஸ்டர் நகருக்கு அருகே உள்ள மஜிதா என்ற இடத்துல தான் பிறந்திருக்காங்க. சிறு வயதிலே தெருவில் பாடி செல்லும் ஃபக்கீர்கள் போல பாடும் திறமை கொண்டவர். உஸ்தாத் படே குலாம் அலி கான், உஸ்தாத் அஜித் வஜீத் கான், பண்டிட் ஜீவன்லால் போன்ற இசை வல்லுநர்களிடம் இசையை கற்றுருக்காங்க என்ற குறிப்பில் இருக்குது. இதோடைய வரலாறை பற்றி நீங்கள் கருத்து சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.